திருச்சியில் சட்டக்கல்லூரி மாணவிகள் நடத்தி வரும் உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சார்லஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருச்சி சட்டக்கல்லூரியில் உள்ள மாணவிகள் இன்று மதியம் 1:30 மணி அளவில் அவங்க தங்களுடைய உள்ளிருப்பு போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. முக்கியமாக சட்டக்கல்லூரி மாணவிகள் அவர்கள் விடுதியில் தங்கி பயிலக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கானோர் இருக்காங்க. தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வராங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தங்களுடைய விடுதியில் கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களிடம் செல்போன் இருக்கிறதா என்று அவங்க சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த சோதனையின் போது தங்களை அவர்கள் அவமானப்படுத்தி விட்டதாக கூறி அவர்கள் தொடர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து அவருடைய போராட்டம் இப்போ தொடரும் தெரிவிக்கிறாங்க. கடந்த 2 முறை முதல்வர் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் சட்டக்கல்லூரி மாணவர்களிடம். ஆனால் அவர்கள் இதுவரை அதற்கான உடன்பாடு எட்டவில்லை. முக்கியமாக அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் கௌரவ விரிவுரையாளர்கள் நேரடியாக இவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் முக்கியமான அவர்கள் கருத்தையும் பதிவு செய்திருக்காங்க. தொடர்ந்து இப்போ போராட்டம் நடைபெறும் என தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக நம்ம சட்டக்கல்லூரி மாணவி ராஜமகிழ்ந்தா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ முக்கியமாக இப்போ நீங்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரீங்க. இரவு முழுவதும் இப்போ போராட்டம் நடத்த போறீங்களா? 2 முறை முதல்வர் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. என்ன பேச்சுவார்த்தையில் ஏன் உடன்பாடு ஏற்படல? அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, எங்களை திசை திருப்ப தான் பார்த்தாங்க. நாங்கள் பேசுனது அவங்க மேலே கையை வச்சுட்டாங்க அப்படின்றத பற்றி தான் பேசணும். ஆனால் நாங்கள் செல்ஃபோன் அலோடு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது தான் முன்னாடி இருந்ததை தவிர எங்களோட புகாரை அவர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. 2வது 6 பேரையும் நாங்கள் பணி நீக்கம் செய்ய சொன்னோம். ஏன்னா அவங்க நிரந்தர பணியாளர்கள் அல்ல, அவங்க டெம்பரரியாக வர கெஸ்ட் லெக்சரர்ஸ் தான். அதனால் அவங்கள பணி நீக்கம் செய்ய சொன்னோம். அதுக்கு அவங்க எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னோம். ஆனால் 6 பேரும் மேலே இருந்தாங்க, இறங்கி வரல. கிட்டத்தட்ட அவங்க வரவும் முடியாது அப்படின்னு பிரின்சிபல் எங்கள்கிட்ட சொன்னார். 2வது அங்கே போகிறப்ப சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு போகிறாரு. நாங்கள் உட்காந்துருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். நாங்கள் எவ்வளோ நேரம் போராட்டம் பண்ண தயாராக இருக்கோம். எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு அவங்க தீர்வு அளிக்கிற வரைக்கும் இருப்போம். எங்களுக்கு சில அமைப்புகள் அதுக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க, எங்களோட மாணவர்கள் ஒத்துழைப்பு தர்றாங்க, நாங்கள் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். எங்கள் ஹாஸ்டலில் அவ்வளோ குறைகள் இருக்குது அப்படிங்கிறதே நாங்கள் மறைச்சு நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அது ஒரு விடுதி வாழ்க்கையா இல்லை ஒரு சிறை வாழ்க்கையாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். முக்கியமாக மாணவி குறிப்பிட்டது போல தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் எந்தவித உடன்பாடும் எட்டாத நிலையில் கௌரவ விரிவுரையாளர்கள் மீது தொடர்ந்து அவர்கள் முக்கியமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் தங்களுடைய போராட்டம் இந்த தொடர்ந்து நடைபெறுவதை கைவிடுவோம் எனவும் தற்போது தெரிவித்து அவங்க உள்ளிருப்பு போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.